Hello friends, welcome to NK Learning Center. இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டர்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபார்முலா பேசிஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா பேசிஸ்க்காக ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணும் போதே இந்த செல்லோட நேம் இங்கே காட்டும். செல்லோட நேம் என்னன்னா இந்த காலமோட நேமும் இந்த ரோவோட நேமும் ஆட் பண்ணி இந்த செல்லுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுதான் இங்கே காட்டும். ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது நீங்கள் எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணி விடலாம். ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா ஈக்குவல் டுன்றது கொடுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு கொடுக்காம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது. அது ஏன்னா இது வெறும் டெக்ஸ்டாக தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஈக்குவல் டுன்றது போடணும். ஈக்குவல் டு போட்டு தான் எந்த ஒரு கேல்குலேஷனாக இருந்தாலுமே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஈக்குவல் டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது நீங்கள் எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணி விடுங்க, ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஷீட்டில் இங்கே ஒரு 6 நம்பர் கிட்ட கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தோட டோட்டலும் எனக்கு வேணும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எனக்கு டோட்டல் வேணும். ஆனால் இந்த ஷீட்டில் எனக்கு வரக்கூடாது, வேற ஒரு நியூ ஷீட்டில் எனக்கு ஆன்சர் வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நேம் பார் இருக்குல்ல, இங்கே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கணும். சேல்ஸ் டேட்டா இந்த மாதிரி கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நேம் பாரில் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். கண்டிப்பாக என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஷீட்டில் போயிட்டு இப்போ நீங்கள் ஈக்குவல் டு மினிமம் ஓப்பன் பிராக்கெட் சேல்ஸ். இப்போ நீங்கள் மினிமம் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அதில் மினிமமான நம்பர் எதுவோ அதை காட்டும். இப்போ 15 காட்டுது. இதில் கம்மியான நம்பர் எதுனா 50 தான். ஸோ மினிமமான நம்பரை இங்கே காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆடு சப்பு ஆவரேஜ் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.